ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிமார்ட்டில் போய் ஜாமான் வாங்க தாங்க போகிறோம். எந்த பொருள் எவ்வளோக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். டிமார்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வடைப்பாவ், பாவ் பாஜின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்தோம். அதனால் சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இறங்கி போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மிசல் பாவ். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் பிள்ளைங்களுக்கு கொடுத்துறதுக்காக செஞ்சதாக சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். மிசல் பாவ் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு போனோங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அது வந்து சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. முன்னாடி ஒரு தடவை சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. இது செகண்ட் டைம் சாப்பிட்றேன், ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. இந்த பாருங்கள், மிசல் பாவ்னா அதில் வந்து மெயின் ஐட்டமே வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸுங்க, இந்த முளைக்கெட்டின பயிரை வச்சு செய்கிறது. அதை வந்து இந்த பன்னில் இந்த இது தொட்டு சாப்பிடுவாங்க. நான் இந்த இதில் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த காரசேவ், இந்த வேறு என்ன பேர், சீவல், இது எல்லாமே போட்டு கொடுப்பாங்க. இது வந்து நானும் வாங்குவேன். இன்றைக்கி வந்து அதையும் வாங்குறது நம்ம லிஸ்ட்டில் இருக்குங்க. அதையும் சேர்த்து வாங்கணும். எப்படியோ சுமாராக இருந்தால் நானே என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு காலி பண்ணி அந்த இடத்துலேருந்து காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக டிமார்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்றைக்கி சண்டே, அதுவும் இல்லாமல் சேல்ரி டேட் வந்து ஒரு நாள் கூட, மந்த்து ஸ்டார்டிங் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதுக்காகவே நாங்கள் காலைல 7:45 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஆனாலும் கூட்டம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் உள்ளே போனோம். ஆனால் பரவாயில்ல, சம்மர் ஹாலிடேஸ்னால நிறைய பப்ளிக் ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை. நான் எப்போதுமே 7:15 டிமார்ட்டுக்கு உள்ளே போயிடுவேன். ஆனால் இந்த திருப்பி சாப்பிட்டு வரதுக்கு 8:15 கிட்ட ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா போன உடனே தேங்காய் தாங்க இருந்துச்சு. இதே தேங்காய் எங்கள் இடத்துல, நம்ம இடத்துல, நான் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா 50 ரூபா. இந்த தேங்காய் 36.50 போட்டிருந்தாங்க. அதனால் 3 தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இந்த டிமார்ட் பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோர் தாங்க உண்டு. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மும்பையில் வித்யா விஹார் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற டிமார்ட் தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே க்ரோசரி ஐட்டம் இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிச்சன் அப்ளையன்சஸ், அப்புறம் சீசனல் ப்ராடக்ட் இருக்குங்க. சீசனல் ப்ராடக்ட்னால் இப்போ இது சம்மர் டைம்னா வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி இருக்கும். தீபாவளி டைம்னால் தீபாவளிக்கு தேவை டெக்கரேட்டிங் ஐட்டம், விளக்கு, அந்த மாதிரி. இப்போ விநாயகர் சதுர்த்தினா அந்த மோதகம் பண்ணுறது, பிள்ளையார், அந்த மாதிரி சீசனல் ப்ராடக்டாக வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பனிங் டைம் அப்படிங்கிறதுனால, இப்போதைக்கு லீவ் போய்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிற டைம் அப்படிங்கிறதுனால பேக் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. பேக்கெலாம் நாங்கள் உண்மையிலே பார்த்தோம், ஆனால் எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்கூலுக்குள்ளே ஷாப்பிங் எல்லாமே பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்சதை பார்த்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கிட்டோம். ஒரு ஐடியா, விலை எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு பேக்கும் எவ்வளோ இருக்குது, ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் பேக் எவ்வளோ இருக்குது, 2 கம்பார்ட்மெண்ட் பேக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்காக சுற்றி பார்த்து வச்சுட்டு வந்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து தாராவியில் இருக்கிறோம். தாராவியில் இருந்தால் நிறைய பேக் வந்து மேனுஃபேக்சரிங்கே ஆகுது. இங்கே இருந்து தான் நிறைய பண்ணி வெளியில் சேலுக்கு போகுது. அதனால் நம்ம இடத்துல நிறைய ஹோல்சேல் பேக் ஷாப் இருக்குது. சரி, இருந்தாலும் இதை ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கனால இதை பார்த்துட்டு போவோம். அப்புறம் அங்கே போய் அதை பார்த்துப்போம், எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோங்க. அப்புறம் உண்மையிலே இந்த பவுச்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இது வந்து ட்ராவலிங் பேக் வந்து இது வந்து 2030 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் உண்மையிலே நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் சொன்ன பவுச்சு இது தாங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. 139 ரூபான்னு சொல்லி ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. இந்த குட்டி பேக் வந்து இது காயின் பவுச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து எம்ஆர்பி வந்து 77, அதுக்கப்புறம் 69 சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் எனக்கு வந்து மார்க்கெட் போகிறதுக்கு இந்த ஷாப்பிங் பேக் மாதிரி இந்த கிளாத்தில் இங்கே வந்து நிறையா வச்சுருக்காங்க. 100 ரூபா 150 ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க. இது வாங்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இதை பார்த்தோன்னே போய் பார்த்தேன். ஆனால் இது ரொம்ப குவாலிட்டி வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. நான் விலை மட்டும் தாறுமாறாக இருந்துச்சு, வச்சுட்டு வந்துட்டேன். 200 ரூபா கிட்ட போட்டிருந்தாங்க. அதனால் நான் இதை எடுக்கல, அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த ஹேண்ட் பேக் பார்க்க உண்மையிலே ரொம்ப ஒரு நீட் அண்ட் லுக்காக இருந்துச்சு. பார்த்தேன். விலையெல்லாம் பார்த்திங்கன்னா 1000, 1500 இருந்துச்சு. சரி, அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். லஞ்ச் பேக் இது வந்து பார்த்திங்கன்னா 139 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேக்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பவுச் வந்து இவ்வளோ 100 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் வந்து என்னோடய பெரிய பொண்ணுக்கு பார்த்தேன். அவளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன யூனிக் கலெக்ஷன்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். சரி இந்த ஒரு ஐடியாக்காக தானே, அதான் சொன்ன மாதிரி கூட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு ஐடியா. நான் வந்து மெயினாக வந்து தாராவி ப்ரைஸையும் ஹோல்சேல் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் மேக்ஸிமம் அந்த செக்ஷனுக்குள்ளே போய் பார்க்க போனோம்.
அப்புறம் இந்த பிம்பாம் போட்ட இந்த ஹேண்ட்பேக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனேங்க. அவ்வளோதான் ஷாக் ஆகிட்டேன். விலை பார்த்தீங்கன்னா 1100 போட்டிருந்தாங்க. அவ்வளோ ரூபாய்க்குலாம் நம்ம பேக் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தேவையில்ல, ஆஃபீஸ் போகிறவங்க எடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது என்ன பேக்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது ட்ராவலிங் பேக், இந்த ஏதாவது நம்ம திங்ஸ் வச்சு கொண்டு போகிறது அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் இதுவும் காஸ்மெட்டிக் இது நம்மளோட அந்த ப்ரஷ்ஷு, நம்ம ட்ரெயின் ட்ராவல் இப்போ எங்களுக்குலாம் ரொம்ப தேவைப்படும். நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணையில் அந்த ஹேண்ட் வாஷு, ஃபேஸ் வாஷு, அந்த இது அது இதுன்னு சொல்லிட்டு அந்த இதை வச்சுக்கிறதுக்காக அந்த பவுச் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது 100 ரூபாய்க்கு பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் விசேஷமாக எனக்கு தெரியலை. கீழே அந்த பவுச் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஃபஸ்ட்டே நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த பவுச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த 100 ரூபா பவுச் வந்து காஸ்மெட்டிக் பவுச். இது வந்து நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக. சாரி, இதில் நல்லா தெரியலை. அப்புறம் அந்த அந்த இது கலர்ஃபுல்லாக இருக்கிறது பார்க்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அதை விட எனக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் போட்டது உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பேக் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. சைஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா நான் பேக் தெரியாதனமாக போன வருஷம் லைட் கலர் எடுத்து கொடுத்துட்டேன். வாரம் அதிகபட்சம் 2 வாரம் துவைக்காமல் இருக்கலாம், அவ்வளோதான். அதில் அழுக்காக ஆக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த திருப்பி ரொம்ப கேர்ஃபுல்லாக பேக் எடுக்கணுங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கிறேன். டார்க் கலர்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணணும்னு இருக்கேன். அது வாஷ் பண்ணணும் தாங்க. அதுக்காக அது வாரமாங்க வாஷ் பண்ண முடியும். அந்த பேக்கும் வம்பா போயிடும். அதே சமயத்தில் அப்படியே அழுகாக கொடுத்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அப்புறம் இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. உண்மையிலே கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு. 3 கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. இது எடுக்குமான்னு சொல்லி பார்த்தா அந்த கலரை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். என்னடா டார்க் கலர்ஸில் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இதிலலாம் பார்த்திங்கன்னா அந்த தனியாக எக்ஸ்ட்ரா சின்ன இது பவுச்சஸ்லாம் உள்ளே கொடுத்துருந்தாங்க இந்த பேக் உள்ள. இதோட பேர் பார்த்திங்கன்னா நான் இதில் இருக்கலாம். நான் இதுவும் பார்த்தேன். அப்புறம் ப்ரையாரிட்டின்னு ஒன்று பார்த்தேன். அதுவுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த சின்ன கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அது பேக்கில் லாஸ்ட்டு சைடும் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரண்ட் சைடும் கொடுத்துருந்தாங்க. அது உண்மையிலே பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென்னு, பென்சில்னு சொல்லி தனித்தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் மிஸ் ஆகாது. அதனால் அப்படி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு வழியாக ஜாமான் வாங்கியாச்சுங்க. நாங்கள் வந்து மளிகை ஜாமான் மட்டும்தான் வாங்கணும். பிள்ளைங்களுக்குள்ள ஸ்கூல் ஷாப்பிங் கூட அவங்கள கூட்டிகிட்டு வந்து தான் வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு போயிருந்தோம். ஆனால் அங்கே உள்ளே போன மட்டுக்கும் எனக்கு இந்த 2 டாப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் வாங்கியாச்சு. பையும் காணலை. கொண்டு வந்திருந்த இந்த பையை வாங்கியிருந்தோங்க. 1500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அவங்க ஒரு சின்ன கம்பு பை கூட தரல. எங்கள் ஊரில் கூட அந்த ஆண்டவர் பை கொடுத்துருந்தாங்க, ஆண்டவர் கடையில். ஆனால் இவ்வளோ பெரிய டிமார்ட்டில் இவ்வளோ ஒரு 1000 கணக்கில் ஜாமான் வாங்கியும் ஒரு 20 ரூபா பையை கூட ஃப்ரீயாக தரலங்க. நான் காமிச்ச அந்த பை வந்து 30 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதனால் வேறு வழி இல்லை. அந்த பை ஏற்கனவே 2 அண்ணா வச்சுருந்தேன். அந்த 2 பேர்கிட்ட யார்கிட்ட கொடுத்தோம்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் அவங்க எனக்கு திருப்பி தரல. எனக்கே கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதனால் இப்போ எனக்கு இதே மாதிரி ஜாமான் வாங்க வர்றப்போம்லாம் அந்த பை எனக்கு ரொம்ப தேவைப்படுது. மிஸ் ஆகிடு. சரி, நம்ம அது எவ்வளோ வெயிட்னாலும் தாங்கும். அதனால் அந்த பை திரும்ப வாங்கணும்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த பொருளை அரேஞ்ச் பண்ணுறதை பாருங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இந்த அரேஞ்ச் பண்ணுறது, பேக் செட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் புத்தகத்தனமாகவே செய்வாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டான பொருளை ஃபுல்லாக எடுத்து பேக்கில் வைப்பாங்க. அந்த வெயிட் இல்லாத பொருளை தூக்கி நான் காமிச்சு அந்த கம்பு பையில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வெயிட் இருக்கிறது ஃபுல்லாமே அந்த பேக்கில் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா அந்த பை, அதில் வந்து பருப்பு ஐட்டங்களை ஃபுல்லாக வைப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஆர்கனைசிங் பண்ணுறதுல வந்து என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க. திட்டிக்கிட்டே பண்ணாங்க. இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் எதை எப்படி வைக்கணும்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே பண்ணாங்க. பரவாயில்ல, நமக்கு காரியம் நடந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்தாச்சு. உண்மையிலேங்க நமக்கு வந்து இந்த பாத்திரம் கழுவுற சொல்லுங்கள், சமையல் பண்ண சொல்லுங்கள், தூத்து துடைக்க சொல்லுங்கள், இதெல்லாம் கூட நல்லா வந்துருங்க. இந்த கொஞ்சம் அப்படி அப்படியே சுற்றி ஒதுங்க வைக்கிறதுன்னு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மி. அதில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பு, ஃபஸ்ட் லெவலில் இருப்பாங்க. அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ஊருக்கு போகிற டைம்லலாம் அவங்க தான் எங்களுக்கு பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து போவேல 2 சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனோம்னா வரையில் 3 நாளாக கொண்டு வருவோம். ஏன்னா அவங்க மடித்து வச்ச அளவுக்கு நமக்கு மடித்து வைக்க வராது பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு அவங்களோட இந்த ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக எடுத்து வைக்கிங்கன்னு சொல்லிட்டு. இந்த இதுக்கு தாங்க இந்த பை வாங்கினேன். இது வந்து எவ்வளோ வெயிட்னாலும் தாங்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் அந்து போகாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இவ்வளோ என்ன ஒரு வருத்தம்னா, ஒரு 1000 கணக்கில் கிட்டத்தட்ட எனக்கு 5000 ரூபா 6000 ரூபா பில்லு வந்துருச்சு.
போடுறவங்க இந்த ஒரு பைய கூட இந்த டிமார்ட்டில் அவ்வளோ பெரிய டிமார்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய காலக்கொடுமை. இதுவே நம்ம அண்ணாச்சி கடையில் வாங்கினா கூட ஏதாவது ஃப்ரீயாக கிடைக்கும். இதுக்கு தான் அண்ணாச்சி கடைக்கு டிமார்ட்டுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாம்பேயில் வந்து ஊரை விட எலித்தொல்லை அதிகமாக இருக்குங்க. இங்கே வந்து சரி இங்கே வந்து ஜாமான் கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா நான் டிமார்ட்டை விட மாட்டேங்கிறேன். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் நான் சொன்னேன் இல்லையா மிசல் பாவில் போடுறதுன்னு சொல்லிட்டு, அது இதுதான். இதைத்தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் சாப்பிடையிலே சொல்லியிருப்பேன். இதை நம்மளும் வாங்கியாச்சு. வீட்டில் மிசல் பாவ் பண்ணுவேன். பண்ணுற அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. ஒரு வழியாக எல்லாத்தையும் மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye-bye. Thanks for watching. இது நவுடுங்க, ட்ராலி நவுடுங்க. டேய் அப்படியே முடிச்சிடுறேன். பாய். சரி வாங்க.